Hello students, welcome to today's science class. Solution lesson பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ். ஓகே, சொல்யூஷனாக என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் கரைக்கிறோம்ல, அதுதான் சொல்யூஷன்ஸ். ஓகே, இப்போது நமக்கு இருக்கிற சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டடாக டைல்யூட்டாக அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ்ஸர் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுறது தான் சொல்யூட் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு எக்ஸாம்பிளாக சுகர் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, லெஸ்ஸர் அமௌண்ட் எடுப்போம்ல எப்போவுமே, அது இங்கே சுகர். ஓகே, சுகராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு செட்டப்லேயும் சுகர் தான் சொல்யூட்டாக ஆட் பண்ணுறாங்க. சால்வெண்ட்னா என்னது, நம்ம போடுற சொல்யூட் கரையோன்னு சொன்னல, எது கரைய வைக்க போகுது, இங்கே இருக்கிற அந்த வாட்ரு தான் நம்ம போடுற அந்த சொல்யூட்டை கரைக்க போகுது. ஸோ அதுதான் சால்வெண்ட். ஓகே, அப்போ இதுலேயும் சால்வெண்ட்டாக வாட்டர் தான் எடுத்திருக்காங்க, H2O போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலேயும் வாட்டர் தான் சால்வெண்ட், இதுலேயும் வாட்டர் தான் சால்வெண்ட். ஓகே, இந்த ரெண்டு செட்டப்லேயும் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி கான்சன்ட்ரேட்டடாக டைல்யூட்டாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஆட் பண்ணுற சொல்யூட் ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ்ஸர் அமௌண்ட்டில் சொல்யூட் இருக்கும். இது இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணோம்ல சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அது லார்ஜர் அமௌண்ட் இருக்கும். ஓகே, லார்ஜர் அமௌண்ட்டாக இதில் சொல்யூட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதில் லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஃப்ளாஸ்கில் எதில் சொல்யூட் கம்மியாக இருக்கோ அதை டைல்யூட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே எந்த ஃப்ளாஸ்கில் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கோ அதை நம்ம என்னென்னு சொல்லணும், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இந்த டாபிக் படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த நேமை வச்சு கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட்டட் சொல்யூஷன், இந்த செட்டப் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த செட்டப்பை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டாலே இந்த கான்சன்ட்ரேட்டடாக என்ன, டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சொல்யூபிலிட்டி. ஓகே, சொல்யூபிலிட்டி. ஸோ இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு ஒரு கீவேர்டு ஒன்று இருக்குது. ஓகே, என்ன கீவேர்டு அது, சொல்யூபிள். ஸோ வாட் இஸ் சொல்யூபிள்? சொல்யூபிள்னால் நம்ம டிசால்வ்னு வச்சுக்கலாமா நம்ம அது? ஓகே, டிசால்வ்னா கரையிறது. ஓகே, ஸோ சொல்யூபிலிட்டினா டிசால்வ் அப்படின்ற அந்த கீவேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த சொல்யூபிலிட்டி அப்படிங்கிற டெஃபினேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த டெஃபினேஷனுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலாவை நான் சொல்லிடுறேன். ஓகே, அந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் அந்த டெஃபினேஷனை நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சொல்யூபிலிட்டினா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100. ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கணும், சொல்யூட் இருக்கணும், சால்வெண்ட் இருக்கணும். ஓகே, சொல்யூபிலிட்டினா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை 100 எவ்வளோ அமௌண்ட் ஆஃப், இல்லைனா ஒரு 100 ml வச்சுக்கோங்க. ஓகே, 100 ml ஆஃப் சால்வெண்ட்டில் நம்ம கரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்யூபிலிட்டி. ஸோ சொல்யூபிலிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100. இது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஓகே, சொல்யூட்டோட மாஸ் கொடுத்துடுவாங்க, சால்வெண்ட்டோட மாஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்யூபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ வாங்க டெஃபினேஷன் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 100 ml ஆஃப் வாட்டர் அட் கிவன் temperature or pressure to form a saturated solution. This is a definition for solubility. So எவ்வளோ grams of solute 100 ml of waterல நீங்கள் போட்டு at given temperatureல கரைக்கிறீங்களோ, கரைச்சி அது ஒரு saturated solutionாக மாறுதோ, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், solubility. புரியுதா? எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்டை 100 ml ஆஃப் வாட்டரில் வி ஆர் கோயிங் டு டிசால்வ். ஓகே, டிசால்வ் பண்ணுறீங்க அட் கிவன் டெம்பரேச்சர் நம்ம மாற்ற போகிறது கிடையாது. அட் கிவன் டெம்பரேச்சரில், ப்ரெஷரில் நீங்கள் இந்த சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறீங்க. டிசால்வ் ஆகி அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் சொல்யூபிலிட்டி. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl. ஓகே, சோடியம் குளோரைட் 36 கிராம்ஸ். ஓகே, சோடியம் குளோரைட் எடுத்து 100 ml ஆஃப் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆக போகுது, கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கு மேலே நீங்கள் NaCl ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக டிசால்வ் ஆகாமல் அங்கங்கே கிறிஸ்டல்ஸாக அது அப்படியே அந்த சொல்யூஷனோட அடியில்
நின்றுட்டுருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது, அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணால் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிடும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் கிராம்ஸ் 36 கிராம் ஆஃப் NaClனால் அதுதான் கரையும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், மேம் நீங்கள் 36 கிராம் ஆஃப் NaCl வாட்டரில் கரையும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ வேறு எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதுவும் நம்ம 36 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஓகே, NaCl 36 கிராம்ஸ் இன் 100 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 36 கிராம்ஸ்லாம் போடக்கூடாது, அதை வந்து நீங்கள் 80 கிராம்ஸ் போடணும். 80 கிராம்ஸ் இன் 100 ml போட்டால் தான் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குளுக்கோஸ் தெரியும்ல, நம்ம உடம்பு சரியில்லைனா நீங்கள் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு குடிப்பீங்க எனர்ஜிக்காக. ஓகே, அந்த குளுக்கோஸை சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாற்றணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 91 கிராம்ஸ் ஆட் பண்ணணும். 91 கிராம்ஸ் இன் 100 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் கரையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டிலே நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து போடுவோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு 36 கிராம்ஸ் எல்லாம் இருக்காது, அது கிட்டத்தட்ட ஒரு 91 கிராம்ஸ். நிறைய நான் போடும்போதே தெரியும்ல உங்களுக்கு அமௌண்ட் நிறைய. ஸோ அது பாருங்கள், அவ்வளோ கிராம்ஸ் போட்டாலும் அது கரைஞ்சிருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்க்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. ஓகே, 91 கிராம்ஸ் இன் 100 ml. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கிராம்ஸு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அந்த எவ்வளோ கிராம்ஸ் போட்டால் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அது ஃபார்ம் பண்ணது வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ டுடே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இன்றைக்கி கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சொல்யூபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், அதோட ஃபார்முலாவை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. ஓகே, சொல்யூபிலிட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு சொல்யூட் எப்படி அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுறது அப்படி தான் சொல்யூபிலிட்டி. ஓகே, இப்போது இந்த சொல்யூபிலிட்டியை என்னெல்லாம் பண்ணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், கரைய வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு சொல்யூஷனில் சொல்யூட் எடுத்து நம்ம சால்வெண்ட்டில் போட்டால் தான் சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த சொல்யூபிலிட்டியை அது கரையுதில்ல, டிசால்வ் ஆகுதில்ல, அதை நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. ஸோ 3 விஷயம் நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் solute or solvent and solvent. Okay, second is temperature, third is pressure. Okay, so இந்த 3 விஷயங்களை நம்ம ஆல்டர் பண்ணுறது மூலயமா நம்ம solubility என்ன பண்ணலாம்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் solute அண்ட் சால்வெண்ட், அதை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த கிளாஸில் நான் வாட்டர் எடுத்திருக்கேன்னா இங்கேயும் வாட்டர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் சொல்லிட்டு என்ன போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கேன், இதில் நான் சுகர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும் எது வேகமாக கரைய ஆரம்பிக்கும், சால்ட்டு. ஓகேவா, சுகரை விட சால்ட் வந்து சீக்கிரமாக நம்ம தண்ணியில் போட்டதோ என்ன ஆகிடும்னா கரைஞ்சிரும். ஸோ இந்த சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்து கூட அது எவ்வளோ வேகமாக கரையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், அந்த சொல்யூபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இது சால்ட்டை காட்டிலும் உங்களுக்கு சுகர் வந்து ஸ்லோவாக தான் உங்களுக்கு கரைய போகுது. ஓகே, அப்போ இதுக்கு சொல்யூபிலிட்டி அதிகம். ஸோ அந்த சொல்யூட் வச்சு அப்புறம் இந்த நம்ம வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் தான் சால்வெண்ட்டுன்னு சொன்னேன், அதோட நேச்சரை வச்சு நம்ம சொல்யூபிலிட்டியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதா, வாட்டர் பார்த்திங்கன்னா எனார்மஸ் திங்ஸை வந்து டிசால்வ் பண்ணிடும் வாட்டர். ஓகே, பட் எல்லா சப்ஸ்டன்ஸையும் அது கரைக்குதா, டிசால்வ் பண்ணுதா அப்படின்னா இல்லை, ஆன்சர் இஸ் நோ. ஓகே, பட் மெனி திங்ஸ் என்ன பண்ணுது, மெனி திங்ஸ் நீங்கள் போடுற அந்த solid particles வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகி நிறைய திங்ஸை வந்து அது டிசால்வ் பண்ணிடும், பட் எல்லா திங்ஸையும் டிசால்வ் பண்ணாது. இதுக்கு தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. ஓகே, லைக் டிசால்வ்ஸ் லைக். ஓகே, சயின்டிஸ்ட் என்ன, இது மேபி இது உங்களுக்கு ஒரு 1 மார்க்கில் கூட உங்களுக்கு வரலாம். ஓகே, லைக் டிசால்வ்ஸ் லைக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் நீங்கள் வந்து போய் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் தானே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கரெக்டு தானே, யாராவது உங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கும் மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி மேட்ச் ஆகிருக்கும், இல்லை மேபி என்ன ரீசன் வேணால் இருக்கலாம், அதில் நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தரை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணுற அந்த ஏதோ ஒரு solid particles இருக்குல்ல, அவங்க லைக் டிசால்வ்ஸ் லைக்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சுன்னா தான் அவங்க 2 பேரும் கரைவாங்க. புரியுதா, அவங்களுக்குள்ள 2 சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். நீங்கள் போடுற அந்த சொல்யூட்டுக்கும் யார் அந்த சொல்யூட்டை கரைக்க போகிறாங்கல்ல அந்த சால்வெண்ட்டு, அவங்களுக்கும் வந்து ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஒற்றுமை இருக்கணும். சரியா, அப்போ தான் இந்த சொல்யூபிலிட்டி நடக்கும். அதோட அந்த ஃப்ரேசஸை வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, லைக் டிசால்வ்ஸ் லைக்.
ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போலார் காம்பவுண்ட்ஸ்னு இருக்குது. ஓகே, போலார் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் NaCl உங்களுக்கு கொடுத்துருக்கேன். NaCl இது வந்து போலார் காம்பவுண்ட்ஸ். இந்த போலார் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டரில் கரையும். ஓகே, ஏன்னா வாட் இஸ் போலார் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, இது Naயோட சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு, Clோட சார்ஜ் வந்து மைனஸ். ஓகேவா, ரெண்டும் ஆப்போசிங் சார்ஜஸ். ஓகேவா, ரெண்டும் ஆப்போசிங் சார்ஜஸ்னால் இது வேறு வேறு சார்ஜஸ், ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக இருக்குல்ல NaCl. இதுதான் போலார் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஆப்போசிங் சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இதுதான் போலார் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்போவுமே போலார் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே போலார் சால்வெண்ட்டில் கரையும். வாட்டர் தான் என்னது, போலார் சால்வெண்ட். ஸோ எப்போவுமே போலார் காம்பவுண்ட்ஸ் போலார் சால்வெண்ட்டில் கரையும். ஸோ NaCl வாட்டரில் கரையுது இல்லை ஈஸியாகவே, ஏன்னா இது போலார் காம்பவுண்ட். வாட்டர் வந்து ஒரு போலார் சால்வெண்ட். ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் எப்போவுமே போலார் சால்வெண்ட்டில் கரையும். அதே மாதிரி நான் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸில் தான் சால்வெண்ட்ஸில் தான் கரையும். புரியுதா, போலார் காம்பவுண்ட்ஸ் இன் போலார் சால்வெண்ட்ஸ் கரையும். அதே மாதிரி நான் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸில் தான் உங்களுக்கு கரையும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 3 ஃபேக்டர்ஸ் ஓகே அஃபெக்ட் பண்ணோம், சொலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டோட நேச்சர், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான உங்களை சுற்றி நடக்கிற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கோல்டு வாட்டரில் நீங்கள் சுகரை ஆட் பண்ணுங்கள். இங்கே ஹாட் வாட்டரில் நீங்கள் சுகரை ஆட் பண்ணுங்கள். வாட்டருக்கு பதில் மில்க் கூட நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கோல்டு மில்க் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹாட் மில்க் இருக்குது. அதில் நீங்கள் சுகர் போடுறீங்க. ஓகேவா, அப்போ சுகர் போடும்போது எந்த வாட்டரில் நீங்கள் போட்ட சுகர் வந்து சீக்கிரமாக கரையும்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எந்த பால் எந்த வாட்டர் ரொம்ப சூடாக இருக்கோ ஹாட்டாக இருக்கோ அதில் போட்ட அந்த சுகர் மாலிக்யூல்ஸ் தான், அந்த சொல்யூட் தான் சீக்கிரமாக கரைய போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், அதாவது அந்த சூடு இருக்குல்ல அதுதான் டெம்பரேச்சர். சில பேர் வந்து டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியல. டெம்பரேச்சர் அட் 25 டிகிரி செல்சியஸ் அந்த 100 டிகிரி செல்சியஸ்னு நம்ம பார்க்குறோம், தவிர டெம்பரேச்சர்னால் என்னது ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபீவராக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்ல 98 இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. டெம்பரேச்சர்னால் இது ஹீட். ஓகேவா, இப்போ இன்றைக்கி நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, இன்றைக்கி டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா சூடு. ஓகே, அந்த வெப்பத்தை தான் நீங்கள் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டெம்பரேச்சர் அந்த சூடு அதிகமாச்சுன்னா நம்மளோட சொல்யூட் வந்து நல்லா வேகமாக கரையும். ஓகே, நம்மளோட சொல்யூட் வந்து என்னது, சுகர் போட்டிங்கல்ல, சால்ட் போட்டிங்கல்ல, அதெல்லாம் என்னென்னா ஒரு சாலிடான ஒரு சொல்யூட் தானே அது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா நம்மளோட சொல்யூட் இருக்குல்ல, நம்ம போட்டுள்ள சொல்யூட்டு அது சொலிபிலிட்டி தான் என்னது, அது கரைகிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிட் சொல்யூட்டோட சொலிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். புரியுதா, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். டெம்பரேச்சர் கம்மியானால் இந்த சொல்யூட்டோட சொலிபிலிட்டியும் கம்மியாயிடும். புரியுதா. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 2 கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எண்டோதெர்மிக் ப்ராசஸ், எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த பேரால இருக்கிற உங்களோட சிலபஸில் இருக்கிற அந்த கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டாலே இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எண்டோனா என்னது, எண்டோனா இன்சைட்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்சைட். தெர்மல்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எண்டோனா இன்சைட் ஹீட்டு, எக்ஸோனா அவுட்னு வச்சுக்கலாமா, எக்ஸோனா அவுட், தெர்மிக்னா ஹீட். அப்போது இங்கே இந்த எண்டோதெர்மிக் ப்ராசஸில் என்ன ஆகும்னா ஹீட் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிடும். அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது வச்சுக்கோங்க, அந்த ப்ராசஸில் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னா அப்போது அந்த ப்ராசஸில் ஹீட் தெர்மல் வந்து அந்த ப்ராசஸில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஹீட் அப்சர்வ் ஆனால் டெம்பரேச்சர் அதிகமாக தானே இருக்கும். இந்த ப்ராசஸில் தெர்மல் ஹீட் வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ சூடு அதிகமானால் கரையிறதும் சொலிபிலிட்டியும் அதிகமாக தான் இருக்கும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்னது, இந்த ப்ராசஸில் தெர்மிக் ஹீட், எக்ஸோன் அவுட், வெளியில் போகுது, ஹீட் வந்து வெளியில் போயிடுச்சு. ஹீட் வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். ஹீட் வெளியில் போயிடுச்சுன்னா சூடு வந்து கம்மியாயிடும். அப்போ டெம்பரேச்சர் கம்மியானால் சொலிபிலிட்டியும் கம்மியாயிடும். ஸோ டெம்பரேச்சரும் சொலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபேக்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷரும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். சொலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து ப்ரெஷர். ஓகே, ஸோ ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சொலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னது இது சொலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் பார்த்தீங்கன்னா, லிக்விட் தான் சால்வெண்ட். ஓகே, எப்போவுமே நம்ம சால்வெண்ட்டில் என்ன ஆட் பண்ணிங்க, சுகர் ஆட் பண்ணோம், சால்ட் ஆட் பண்ணோம், டர்மரிக் பவுடர், அதெல்லாம் வந்து ஒரு சாலிட் ஃபார்மேட்டில் பவுடர் ஃபார்மேட்டில் இருந்தது. பட் கேஸ் அண்ட் லிக்விடில் எப்படி கேஸை கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் வரும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட கார்பனேட்டட் பெவரேஜஸ். நீங்கள் ஜூஸ் குடிப்போம்ல, நம்ம டின்ட் ஜூஸஸ்லாம் வருதில்ல, அதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கேஸ் வந்து வெளியில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம குடிக்கிற ஜூஸ் வந்து லிக்விட், அதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, சில கேஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் இதோட எக்ஸாம்பிள். அதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகே, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த லிக்விடில் இருக்க கேஸஸ் வந்து ஃபுல்லாக சொல்யூபிளாகி அந்த ஃபுல் லிக்விடில் நல்லா கரைஞ்சி சொல்யூபிளாக அப்படியே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் போட்டு அதை அவங்க க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேஸ் இருக்குல்ல, அவங்க உள்ள ஆட் பண்ணியிருக்காங்கல்ல கேஸ், இங்கே கேஸ் தான் சொல்யூட். கேஸை வந்து லிக்விடில் ஆட் பண்ணுறோம். இது சொல்யூட், இது சால்வெண்ட். ஓகே, அங்கே வந்து சாலிடாக இருந்தது, இங்கே வந்து இந்த கேஸை வந்து இந்த லிக்விடில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் சொல்யூட் அண்ட் திஸ் இஸ் சால்வெண்ட். ஸோ இந்த சொல்யூட்டை ஆட் பண்ணும்போது அவங்க ஹெவி ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் கொடுத்து அந்த கேஸை இந்த லிக்விட்குள்ளே அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேஸோட சொல்யூபிலிட்டி, அந்த கரையிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், 3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பார்த்தோம். செகண்ட் வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம். தேர்ட் வந்து ப்ரெஷர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த ஹெட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, இந்த கொஷின் நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கொஷின் என்னென்னா, அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நான் கிளாஸில் உங்களுக்கு சொன்னேன், அக்வானா வாட்டர். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன, தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ். ஓகே, ஸோ இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா கோல்ட் ரீஜன்ஸில் தான் இருக்கும். தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ் வந்து ரொம்ப குளிரான அந்த மாதிரியான ரீஜனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்க, சாலிட் சொல்யூட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டரில் சால்ட்டோ சுகரோ, சாலிட் தானே அது, சாலிட் சொல்யூட் ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் சூடு அதிகமாக பண்ணால் சொல்யூபிலிட்டியும் அதிகமாகும்னு நான் சொல்லியிருக்கேன்னா. சொல்யூட் ஆட் பண்ணும்போது ஹீட் பண்ண வாட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, தட் இஸ் டெம்பரேச்சர் அதிகமானால் நல்லா கரையோன்னு சொன்னேன்னா சொல்யூபிலிட்டி நல்லா அதிகமாக இருக்கும்னு சொன்னேன்னா. பட் இங்கே அப்படியே வைஸ் வெர்சா வேறு மாதிரி. ஓகே, இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கேஸை நம்ம இன்ஹேல் பண்ணி நம்ம உயிர் வாழ்கிறோம், ஆக்சிஜன். ஓகே, ஸோ இவங்களும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான், அக்வாட்டிக் அனிமல்ஸும். ஸோ அவங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை. பட் எந்த ஃபார்மேட்டில் அவங்க எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா அவங்க தண்ணியில் வாழ போகிறாங்க, இந்த அனிமல்ஸ் எல்லாம் தண்ணியில் வாழுதில்ல. ஸோ தண்ணியில் ஆக்சிஜன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசால்வ் ஆகி தான் இருக்கும். தண்ணியில் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து கரைஞ்ச ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அது வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஓகேவா, தண்ணியில் ஆக்சிஜன்ன்றது என்னது, அது வந்து ஒரு கேஸ். ஓகேவா, அது எதில் கலந்துருக்கு, தண்ணியில். அப்போ வந்து இது கேஸ் இன் லிக்விட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சாலிடு. ஓகே, நம்ம ஆட் பண்ணோம் சாலிடு. ஓகே, சாலிட் சொல்யூட்டை நம்ம லிக்விடில் ஆட் பண்ணோம். டெம்பரேச்சர் அதிகமானால் சொல்யூபிலிட்டியும் அதிகமாகும். பட் இங்கே ஆக்சிஜன்ங்கிறது ஒரு கேஸு, அது எதில் கலந்துருக்கு, தண்ணியில். ஓகேவா, ஏன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் தண்ணியில் தான் இருப்பாங்க, அந்த தண்ணி வந்து லிக்விடு சால்வெண்ட்டு. ஓகே, இந்த டிசால்வ் ஆக்சிஜன் வந்து கேஸ். ஓகேவா, அப்போது நீங்கள் கோல்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குளிரான ஒரு ரீஜனாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் இங்கே சொல்யூபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த டிசால்வ் ஆக்சிஜன் சொன்னல கேஸு, அது வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா சொல்யூபிள் கரைஞ்சி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஈஸியாக அந்த தண்ணியில் அதால் சர்வே ஆக முடியும். டிசால்வ் ஆக்சிஜன் அதை எடுத்துக்கிட்டு அது வாழுது. ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் சொல்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்போது, கேஸ் இன் லிக்விடில். கேஸ் வந்து லிக்விடில் இருக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியானால் சொல்யூபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் ஏன் அங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அங்கே கோல்ட் ரீஜனில் கம்மியாக இருக்குது. அதனால சொல்யூபிலிட்டி ஆஃப் அந்த டிசால்வ் ஆக்சிஜன் இருக்குல்ல, அது வாட்டரில் சொல்யூபிள் ஆகிருக்குல்ல, சொல்யூபிலிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்குது. அதனால அவங்களால சர்வே ஆக முடியுது அப்படின்ற ஆன்சரை வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா, தேங்க்ஸ்.